Assalamualaikum, welcome to my channel. ஸோ இன்றைக்கி கன்வெர்ட் டெசிமல் 45 பேஸ் 10 கொடுத்துருக்காங்க இன்டூ பைனரி. டெசிமலை பைனரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வெரி வெரி ஈஸி. ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸில் போடலாம். மல்டிப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி எல்சிஎம் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியும் நம்ம போடலாம். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வாங்க, இப்போ வந்து 45 இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நான் இது பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பைனரி மீன்ஸ் 2 இன்னும், ஓகேவா? இப்போ இங்கே எல்சிஎம் போட்டு இப்போ 45ன்றது எந்த டேபிளில் வரும்? 22. ஸோ 22 2s are 44 வரும். ஸோ அந்த 44 இங்கே 45 இருக்குது. இப்போ என்னது 22 தானே, ஓகேவா? ஸோ 22 2s are 44, பட் இங்கே 45 இருக்குது. அப்போ இங்கே ரிமைண்டிங் 1, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் 2s are 22 கரெக்டாக வருது. இப்போ ரிமைண்டிங் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 5 2s are 10, பட் 11 இருக்குது. இன்னும் ஒன்று ரிமைண்டிங் 1 சேர்த்துக்கலாமா? ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 5 இருக்குது, பட் ரிமைனிங் 1. ஸோ 1 2s are 2, ஸோ ரிமைனிங் 0. உங்களுடைய பைனரி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, that 45 of base 10 is equal to, so we can take like this, இப்படி தான் போடணும். ஸோ 1 0 1 1 0 1, ஓகேவா? ஸோ இப்படி போடணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, இப்போ என்னென்னா இந்த சம் கிடச்சிருக்குல்ல, இது வச்சு நான் பைனரி டு டெசிமலாக மாற்றட்டா, ஓகேவா? இப்போ கன்வெர்ட் பைனரி டு டெசிமல். இங்கே என்ன எனக்கு ஆன்சர் கிடச்சதோ நான் இங்கே அதையே போட போகிறேன். ஸோ எனக்கு இந்த பைனரி கிடச்சது இல்லையா, இது போட்டால் எனக்கு இந்த ஆன்சர் தானே 45 தானே கிடைக்கணும். போடலாமா? இது எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க, கொஞ்சம் நல்லா தனித்தனியாக நல்லா கேப் விட்டே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லிசன்டட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ 1 எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்கா, அப்போ இங்கே 1, அந்த 1 இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 2 பவர் 0 அப்படின்னு போடணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்குது, அப்போ 0 இன்ட்டு 2 பவர் 1ன்னு போடணும். ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க, வேறு ஒன்றும் பண்ணல. இங்கே 1 இருக்குது, அப்போ 1 இன்ட்டு 2 ஸ்கொயருன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 க்யூப்னு வரும். இங்கே 0ன்னு இருக்குது, அப்போ 0 இன்ட்டு 2 பவர் 4ன்னு வரும். இங்கே 1 இருக்கா, 1 இன்ட்டு 2 பவர் 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2, இது 1 வந்து 2 பவர் 0 இஸ் 1, 1 இன்ட்டு 1, ஸோ இது 0, 4 8 வரும். ஸோ இது 0, இது 32ன்னு வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வந்துடுமா? ஸோ 2 8 4 1, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5